தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் அய்யனதன் சார் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இலங்கை தேர்தலில் அனுகுமார திசாநாயக்கே அவர் மறுபடியும் இப்போ வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு இடதுசாரி தலைவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா வேற வழியே இல்லாமல் அதாவது இந்த லாஸ்ட் ஃபெய்த்துவாங்க இல்லையா, கடைசி நம்பிக்கை. அந்த கடைசி நம்பிக்கையை தான் வந்துட்டு அவருக்கு சாதகமாக போயிருக்கு. அனுரகுமார் வந்துட்டு இன்னைக்கு இந்த வெற்றி வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி. 159 இடங்கள் அப்படின்றது வந்துட்டு சாதாரண வெற்றி அல்ல. அது வந்துட்டு டூத்தாடியும் தாண்டி வந்துட்டார். ஆமாம். ஸோ அவர் சொல்லக்கூடிய அரசமைப்பு மாற்றம் எல்லாமே செய்யலாம். ஆனால் இதை வச்சுக்கிட்டு இந்த இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அவர் எப்படி தூக்கி நிமித்த போறாரு, இது ஒண்ணு. இன்னொரு பக்கத்துல தமிழர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது அனுரா குமாரதுங்கவனுடைய நேஷனல் பீப்புள்ஸ் பவர் அந்த கூட்டணியின் சார்பா தமிழர்கள் வேட்பாளர்களாக நின்று அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. தமிழர் பகுதிகளிலேயே முதல் முறையா இலங்கை தமிழர் ஐக்கிய கட்சி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இழந்திருக்குது. ஆமா, எஸ், அதையும் நான் கேட்கிறேன். அந்த கட்சி நம்பிக்கையை இழந்தது காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் போஸ்ட் 2009 2009க்கு பிறகு அவங்களால தமிழர்கள் பெற்றது ஏதும் இல்லைன்றது ஒண்ணு. ஓகே, போருக்கு பிறகு ஒண்ணு. ஆமா. ரெண்டாவது உடையும் ஒற்றுமையின்மை. ஓகே. ஸோ ஆளாலும் தனித்தனியா அப்படியே இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்க வெறும் ஒரு குரல் கொடுக்கக்கூடிய பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்களே தவிர சாதிக்கக்கூடியவர்களா இல்லை, சாதிக்கவும் முடியாத களத்துல நிக்க முடியல. ஒரு பகுதி வாக்காளர்கள் வந்துட்டு வாக்கு சதவிகிதமே தமிழர் பகுதிகளில் குறைஞ்சிருக்கு. 65% கீழே போயிடுச்சு. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 95% ஓட்டு போகலாம். யாழ்ப்பாணத்துல, வவுனியால, மன்னார்ல, திருவோணமலையில, மட்டக்களப்புல, அம்பாறையில தமிழர் பகுதிகளில் வந்துட்டு வாக்கு சதவீதம் ஹெவியா இருக்கும். இப்ப அது கிடையாது. இப்போ டிஎன்ஏ இருந்தபோது அது மாதிரி தான், தமிழர் நேஷனல் அலையன்ஸ் இருந்தபோது அது மாதிரி தான் வந்துச்சு. இப்போ கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு சரித்து அதுலேயும் ஒரு பகுதி வந்துட்டு திசாநாயக்காவுக்கு வந்துட்டு போயிருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. இது அவநம்பிக்கை, தமிழர் தலைவர்களுக்கிடையே இருந்த அந்த ஒற்றுமை இன்மை, இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து அந்த மாதிரி ஒரு முடிவை வந்துட்டு தந்திருக்கு. ஆனாலும் தமிழர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த நிலங்களை எல்லாம் இவர் வந்துட்டு மீட்டு தருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர். ஏன்னா அவர் கூட சொல்லியிருந்தாரு. அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா எல்லாருமே நம்மளோட இங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம விவாதிச்சோம் அந்த ஒரு விஷயத்த. அந்த நிலத்தை மீட்டு கொடுப்பாரு அவர். ஏன்னா அவங்களுடைய அந்த முன்னாடி இருந்த கொள்கையை பார்த்தா அவங்க சிங்களத்தோட ஆதரவான ஒரு கொள்கையில இருந்தவங்க தான் அவங்களுமே. சிங்கள பௌத்த இனவாத அரசியல்ல ஜேவிபியும் அடக்கம் தான், ஜனதா விமுக்தி பரமா அடக்கம். அதை இன்னைக்கு நம்ம மறக்கவே முடியாது. ஆமா. அதனால இன்னைக்கு அவங்க மாறிட்டாங்கன்னு எல்லாம் சொல்லலாம் முடியாது. அதே பௌத்தங்க, அதே தேரர்கள், அதே பிக்குகள் காலில் தான் இவர் போயிட்டு விடுறாரு. அதனால அதெல்லாம் ஒன்றும் மாற்றம்லாம் இருக்காது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பறிக்கப்பட்ட காணிகள் மீண்டும் உங்களோட ஒப்படைக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆனா இராணுவத்தை கலந்து ஆலோசித்து அப்படின்னு வச்சாரு ஒரு இது. ஸோ இராணுவத்தை கலந்து ஆலோசிக்கும் போது இராணுவம் என்ன எவ்வளோ தரப்போகுது, எவ்வளோ கிடைக்க போகுது. ஸோ இன்னொரு ஏமாற்றத்துக்கு தமிழர்கள் தயாராக இருக்கணும். ஸோ ஒரு பசுத்தோல் போத்திய புலி மாதிரி தான் இருக்க போறாரு. ஆமாம், இவரெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுடைய பொருளாதாரத்தை இவர் எப்படி நிமித்த போறாரு அது சொல்லுங்க. நீ இடதுசாரியா இருக்கலாம், ஆனால் IMF நாடித்தான் உன் நாடே இருக்குது இன்னைக்கு. IMF எவ்வளோ உனக்கு தரப்போறான், அவங்க சொல்ற கண்டிஷன் எல்லாம் நீ நடைமுறைப்படுத்தணும். இல்லாட்டி உனக்கு அவனுடைய கடன் தராது, கிடைக்காது. மறுபடியும் நீ சீனா கிட்ட போயிட்டு விடணும், மறுபடியும் இந்தியா கிட்ட கெஞ்சணும். இவங்க எல்லாமே வந்துட்டு நீ கடைபிடிக்கக்கூடிய இடதுசாரி கொள்கையோட ஒத்து வரக்கூடிய சமாச்சாரம்லாம் கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இதுல ஈழத்தமிழர்களுக்கு எந்த அளவுக்கான நியாயம் கிடைக்குமா சார் இவங்களோடதுல? ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல உங்களுக்கு சுதந்திரமே இல்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு உரிமை கிடைக்கும்? இந்தியாவில் நீங்க பேசுங்க ஜனநாயக உரிமையை பத்தி, ஏன்னா இங்க சுதந்திரம் இருக்குது, உரிமைகள் தான் பிரச்சனை, நம்ம பேசலாம். அங்க அதுவே கிடையாது. உங்களுக்கு சுதந்திரமே இல்லையே. இல்ல இவர் வந்த பிறகு விடுதலைக்காக போராடணும், துப்பாக்கி வந்து போராடினது இருக்கு, அதுதானே. அப்புறம் அது இல்லாத இடத்துல இது எப்படி கிடைக்கும்? ஏன்னா இவரோட அந்த வாக்குகள்ல வந்து இடையில கேம்பெயின் பண்ணியிருந்தப்ப கூட சொல்லியிருந்தாரு, யாழ்ப்பாணத்துல கூட என்னால வந்து சரியா போன ட்ரிப்பு அந்த அதிபர் தேர்தலை ஒழுங்கா கவனிக்க முடியல, இந்த முறை நான் வந்து நல்லா உங்களுக்கெல்லாம் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு. அதெல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் செய்வாரா? ப்ராவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ராவின்சியல் பவர்ஸ், அந்த பவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசியாக விக்னேஸ்வரன் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது விக்னேஸ்வரனுக்கு வந்துட்டு கொடுக்கறத விட அதிகமான நிதி தொடர்பான ஆளுமை அதிகாரம் வந்துட்டு ஆளுநருக்கு இருந்தது. அது மாறுமா? இல்லை.
அப்புறம் என்ன இருக்குது அங்க? ஒரு ஆளுநர் வந்துட்டு அதிகமான அதிகாரம் படைத்தவராகவும் நிதி அதிகாரம் படைத்தவராகவும் இருக்கிற ஒரு இடத்துல தமிழர்களுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அந்த உறவு அதுல எதுவும் மாற்றங்கள் இருக்குமா? அவர் கூட இந்தியா தானே இனிமே நாங்க இந்தியா பேச்சை கேட்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வந்து நிக்க போறாருன்னு ஒரு 10 நாள் வந்து நிக்க போறாரு. அவர் வந்து நின்றுதான் ஆகணும். அது வேற. இந்தியா ஒன்றும் தமிழர்களுக்கெல்லாம் குரல் எல்லாம் கொடுக்காது. இல்ல, தமிழர்கள் அப்படின்றது அதுக்கு ஒரு அது கடைபிடிக்கக்கூடிய கொள்கைக்கு ஒரு கவசம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்தியா ஒருபோதும் தமிழர்களுடைய ஒரு உரிமையும் பெற்றுத்தராது. இதை நான் மோடியை பார்த்து வருத்தத்தோட வைக்கிற ஒரு சொல், அவ்வளவுதான். இனி வரக்கூடிய காலங்களில் என்ன மாற்றம் வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்தியா மாற்றத்தை கொண்டு வரணும்னு அதை நினைச்சதுன்னா தமிழருடைய உரிமைக்காக பேசணும். இந்தியா பேசலாம், பேசணும் 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 முழுமையா பேசணும். தமிழர்களுடைய அந்த உரிமைக்காக முழுமையா பேசணும். இன்னொன்னு, இந்த 13வது திருத்தம் அந்த கதையெல்லாம் வந்துட்டு பத்தாது. அது ஏற்கனவே புலிகளால் நிராகரிக்கப்பட்டது. புலிகள் கொடுத்த ஒன்று வந்துட்டு இலங்கையினுடைய ஒற்றுமைக்கு உட்பட்ட ஒரு சுயாட்சி பிரதேசம். அதை இந்தியா ஆதரிச்சு பேசினா தான் உண்டு. அதை செஞ்சதுன்னா தான் சிறப்பு. இலங்கையினுடைய பொருளாதாரமும் மீளும். ஏன்னா புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழருடைய நிதி அந்த தமிழர் பகுதிகளுடைய மேம்பாட்டுக்காக வரும். அது இல்லாமல் நடக்காது. ஒரு நிர்வாக அதிகாரமுடைய ஒரு ஆட்சிமை அங்கே இல்லை, தமிழர்களுக்கு இல்லைன்னும் போது அவங்களால அங்கே இருக்கக்கூடிய தமிழருடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியாது. அவரோட இந்த வளர்ச்சி எப்படி சார்? ஏன்னா இதற்கு முன்னே தேர்தல்களில் பார்த்தோம்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது. திடீர்னு பார்க்கறோட வளர்ச்சி ரொம்ப டக்குன்னு அதிகமாயிடுச்சு இல்லையா? அதுக்கு காரணம் என்னவா இருக்கு? இவருடைய வளர்ச்சி கடைசி நம்பிக்கை நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எல்லாமே ஃபெயிலியர். ஓகே. அப்போ இவங்க எதிர்பார்த்த சிங்கள இனவரி அரசியலை முன்னெடுத்த அந்த சேனநாயகர்லேருந்து ஆரம்பிச்சு சந்திரகுமார் அவங்க தொடர்ந்து ஜேஆர் ஜெயவர்தனைக்கு வந்துட்டு கடைசியாக வந்துட்டு கோத்தபய ராஜபக்சே வரைக்கும் வந்து எல்லாம் ஃபெயிலியர் ஆகித்தான் நாட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்னடா பண்றது அப்படின்னும் போது தான் இவர் வராரு. ஸோ வேற எல்லா ஆப்ஷனும் போய் தான் இவர் வந்திருக்காரு. சொல்றேன், லாஸ்ட் கடைசி நம்பிக்கை, லாஸ்ட் ஹோப், அப்படிதான் இவர் வந்திருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. இவர் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு மீட்பராவோ அப்படிலாம் இருக்க மாட்டார். முடியாதுன்ற நான். ஓகே, முடியாது. இலங்கைக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. அப்புறம் நீ அந்த ஸ்ட்ரென்த்தை வெளியிலேருந்து பெற்றாகணும். அப்படி பெற்ற போது உன்னால் என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். ஓகே, அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.